ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கிளிநொச்சிக்கு விஜயம் செய்தமை வரலாற்று சிறப்பு மிக்கதொரு நிகழ்வாகும் என அமைச்சர்களான அமீர் அலியும் விநாயகமூர்த்தி முரளிதரனும் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் இந்த நாட்டின் ஜனாதிபதி அதிமிகு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்து அந்த பிரதேசத்திலே நீண்ட காலமாக நாட்டுக்காக போராடிய வீரர்களோடு புது வருடத்தினை கொண்டாடியமை உண்மையிலேயே ஒரு முன்னுதாரணமாக கொள்ள முடியும். இந்த நாட்டிலே எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்யாத இந்த ஒரு துணிகரமான வேலையை இப்பொழுதைய ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரதேசத்திலே செய்திருப்பது என்பது எல்லோராலும் போற்றி பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த பயணம் ஒரு வரலாற்று பதிவு மிக்க பயணமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் சுதந்திரத்திற்கு பின்பு சென்ற முதலாவது ஒரு அரச தலைவர் என்ற பெருமையும் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களுக்கு சாரும். இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற தமிழ் மக்களினுடைய நியாயபூர்வமான கோரிக்கைகள் எதிர்காலத்திலே நிறைவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற நீண்ட நாளே அந்த மக்களுடைய அவா இந்த பயணத்தின் பின்பு நிறைவேற்றி வைக்கப்படும் என்கின்ற பலமான நம்பிக்கை எல்லா மக்களிடமும் இருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பாகும். அந்த அடிப்படையிலே இந்த பயணம் எல்லா விடயத்திற்கும் ஒரு கால்கோலாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். வடக்கின் வசந்தம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒரு பாரிய அபிவிருத்தி கிழக்கு விடுதலைக்கு பின்பு எவ்வாறு அந்த பிரதேசம் அபிவிருத்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அதை விடவும் வேகமாக வட பிரதேசம் அபிவிருத்தி பணியிலே சிறப்புற இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முன்னோடி பயணமாகவும் இதை பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வடபுலத்திலே இருக்கின்ற மக்களுடைய நியாயபூர்வமான தேவைகள், அபிவிருத்திகள், எதிர்பார்ப்புகள், அபிலாஷைகள் எல்லாம் எதிர்காலத்திலே நியாயபூர்வமாக நிறைவேற்றி வைக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த பயணத்தை நாங்கள் பார்க்கிறோம். எல்லோரும் பார்க்கும்படி நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். எதிர்காலத்திலே அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் நீண்ட காலமான கஷ்டப்பட்ட பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் நிச்சயம் இந்த எதிர்வருகின்ற புத்தாண்டுக்குள் அந்த மக்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், நியாயபூர்வமான கோரிக்கைகள் இந்த அரசினால் நிறைவேற்றி வைக்கப்படும் என்ற நம்பிக்கை என்னிடம் நிறைய இருக்கின்றது. முதல் தடவையாக கிளிநொச்சி பிரதேசங்கள் கைப்பற்றப்பட்ட பிற்பாடு ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக போயிருப்பது மிகவும் ஒரு வரலாற்று முக்கியத்துவமான நிகழ்வு. ஏனென்றால் இதுவரை காலத்தில் எந்த ஒரு ஜனாதிபதியும் அந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்ததே கிடையாது. இந்த புத்தாண்டு தினத்தில் எமது ஜனாதிபதி நேரடியாக சென்று அங்குள்ள நிலைமைகளை பார்த்து, அது மட்டுமல்ல அங்குள்ள படையினருடன் புத்தாண்டு நிகழ்வை கொண்டாடி இருக்கின்றார். அது மிகவும் ஒரு பாராட்டத்தக்க விடயம். ஏனென்றால் இன்று படையினர் தனது உறவுகள், குடும்பங்களை இழந்த நிலையில் இன்று அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் சேர்ந்து அந்த புத்தாண்டு நிகழ்வில் அவர் கலந்து கொண்டது மிகவும் முக்கியத்துவமான இந்த விடயம். அது மட்டுமல்ல, ஜனாதிபதியை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு துணிகரமிக்க ஒரு ஜனாதிபதி என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் இது மட்டுமல்ல, அவர் பாகரை பிரதேசம் கைப்பற்றப்பட்டதன் பிற்பாடு கூட முதலாக உடனடியாக பாகரைக்கு விஜயம் செய்த வரலாறு இருக்கின்றது. அவை இம்முறை கிளிநொச்சிக்கு சென்றிருக்கின்றார். ஆகவே இது போன்ற பல திருப்பு முனைகளை இன்று எமது ஜனாதிபதி ஏற்படுத்தி வருகின்றார். ஆகவே இதனூடாக எமது நாட்டில் எதிர்காலத்தில் மிகவும் பாரிய வளர்ச்சிகள், திட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இன்று அந்த பிரதேசங்களை நேரடியாக சென்று பார்க்கின்ற பொழுதுதான் அங்குள்ள இடங்களை அபிவிருத்தி செய்வதற்கான அந்த எண்ணக்கருக்கள் அவரின் மனதில் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தான் இன்று நேரடியாக சென்று பார்க்கின்றார். ஆகவே இன்று முற்றுமுழுதாக இன்று வன்னி பிரதேசம் மீட்கப்பட்ட பிற்பாடு மிக விரைவில் அந்த பிரதேசம் மிக விரைவில் வடக்கின் வசந்தம் என்ற திட்டத்தின் ஊடாக எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களின் வழிகாட்டலில் அபிவிருத்தி அடையும் என்பதை நாங்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கின்றோம்.